ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸோட முன்பக்க கப் ஷேப் தான் எப்படி தைக்கலான்னு ஈஸியாக சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நெக்கை அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அர்க்காடு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளவுஸை திருப்பி அடிச்சுக்கிற போகிறேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஈஸியான மெத்தடில் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்தால் தான் அந்த ப்ளவுஸே அழகாக இருக்கும். இந்த கிராஸ் கட்டிங் தைக்கிறவங்க வந்து மெயினாக அந்த கப் ஷேப் அழகாக இருக்குங்கிறக்காண்ட கிராஸ் கட்டிங்கே தைக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம கிராஸ் கட்டிங் கரெக்டாக தைக்கலன்னா அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் போடுற இதே வராது. அதனால் அது வந்து எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கோடு போட்டு அதை தைக்கலான்னு எப்படி அதை வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்ஸை காட்ட போகிறேன். அப்போ பாருங்கள், பார்த்துட்டு நம்மளுக்கு சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு அடுத்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி ஈஸியான டிப்ஸ் தான் சொல்லித்தருவேன் இப்படி ஸ்டிச்சிங்கில். நான் வந்து ஒரு 8 வருஷமாக தைக்கிற டெய்லர் தான். அதனால் நான் வந்து நிறைய இது ப்ளவுஸ் தைக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தைச்சா வரும்னு சொல்ல தெரியும். ஷேர் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுறேன். நான் போடுற பாருங்க கோடு அதே கரெக்டாக நேர் போடும். அந்த ப்ளவுஸ் வந்து சென்டரை பண்ணி நேர் கோடு போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு, அந்த கோட்டை கனெக்ட் பண்ணி தான் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து கரெக்டாக பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக அந்த மாதிரி நான் தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா அந்த கப்பு பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்கும். நமக்கு வந்து சாதாரணமாக வைக்கும் போதே இவ்வளோ டிப்பிக்கும். லாஸ்ட்டில் அதை மடிச்சு விட்டு நீங்கள் ஒரு போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரென்த்தாக நின்றுடும்.